அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெல்லர் குக்கிங். இன்னைக்கு நாம ஸ்டஃப்டு ரவா இட்லி செய்ய போறோம். அது ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃப்டு ரவா இட்லி செய்யறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே கப் அளவில் 1 கப்பு தயிர். இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ரவாவும் தயிரும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இது ஊறி வந்த பிறகு ரவா கொஞ்சம் கட்டியாக வரும். அப்போ பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா தாளிச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகுல பொரிஞ்சிச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். ஆனியன் லேசாக வதங்கினா போதும். நம்ம மறுபடியும் இது நம்ம ஸ்டஃபிங் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால ஒரு 1/2 அளவுக்கு வெந்தால் போதும். இதில் நான் பாருங்க 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட நான் சேர்த்து கலந்துக்கிறேன். இதோட கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது நான் இந்த டம்ளரில் தான் நான் ரவா இட்லி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த டம்ளர் அளவுக்கு இந்த மசாலாவுங்களை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு 3 டம்ளர் வச்சுருக்கேன். நான் அந்த மாதிரி 3 அளவு எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம எல்லாமும் பண்ணி வச்சுக்கலாம். ரவாவும் தயிரும் நல்லா ஊறி வந்திருக்கு. இது கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இட்லி ஊற்றுற அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நான் கலந்து வச்சுட்டேன். இது எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த டம்ளர் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா நம்ம இதை பூசி விட்டுக்கலாம்.
இட்லி அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா பூசி விட்டுக்கோங்க போல். இப்போ டம்ளரில் நம்ம பாதி அளவு மாவு ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது நம்ம எடுத்து வச்ச மசாலாவை இதுக்குள்ளே இப்படி சென்டரில் இப்படி வச்சுருங்க. இது மேலே கொஞ்சமாக மாவு, இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி 3 டம்ளர்லையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி கொதிச்சதும் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இட்லி நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இட்லி வெந்திருக்குதான்னு செக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கத்தி இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள். இது மாதிரி வெந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அப்புறமா நம்ம டம்ளர்லேருந்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லேசாக அந்த சைடில் கத்தியில் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் 3 டம்ளர்லேருந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு லேசாக நம்ம காரம் போட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சு இது போல் ஒரு பேனோ தவாவோ வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாகக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். லேசாக எண்ணெய் சூடாச்சு. இப்போ நம்ம இந்த இட்லி எடுத்து இது போல் அவ்வளோதான். இந்த மசாலா இதில் பட்ட உடனே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இதுக்கு நல்லா காரம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். போல் ஒரு கத்தி வச்சு இந்த பாருங்கள் சூப்பரான ஸ்டஃப்டு ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது ஒரு வித்தியாசமான டிஃபன் ரெசிபி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்போ நீங்கள் இது மாதிரி சட்டுன்னு ரவையில் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.